मम्मी लाइट आई? नहीं बेटा, नहीं आई अभी लाइट। मम्मी இவர் மின் வயர் ஒன்றினை தொட்டதால் மின்சாரம் தாக்கி வெகு தொலைவு சென்று விழுந்து விட்டார். இத்தகைய சூழ்நிலையில் முதலுதவி செய்வது எப்படி? இன்றைய தலைப்பு: மின்சாரம் தாக்கியதற்கான முதலுதவி. ஃபர்ஸ்ட் எய்ட் ஃபார் எலக்ட்ரிக் ஷாக். நம்மை சுற்றிலும் மின்சார சாதனங்களும் மின்சாரமும் நிரம்பியுள்ளது. மேலும் இவை எந்த அளவு பயன் தருகிறதோ அந்தளவு ஆபத்தானவையும் கூட. மின்சார அதிர்ச்சி ஏற்பட்டால் தீக்காயங்கள் ஏற்படக்கூடும். இதனால் மரணம் சம்பவிக்கவும் வாய்ப்புள்ளது. பாதிக்கப்பட்டவருக்கு ஏற்படும் பாயும் வோல்டேஜ் பாதிக்கப்பட்டவரின் வயது மற்றும் ஆரோக்கியத்தை பொறுத்து பாதிப்பின் தீவிரம் மாறுபடும். மின்சார அதிர்ச்சியால் பாதிக்கப்பட்ட ஒருவருக்கு ஏற்படும் பொதுவான அறிகுறிகள்: மரத்து போதல் அல்லது கூச்ச உணர்வு, தசைப்பிடிப்பு, சுவாசிப்பதில் சிரமம் அல்லது சுவாசிக்கவே முடியாமல் போதல், மெதுவான அல்லது ஒழுங்கற்ற நாடி துடிப்பு, தலைவலி, பார்வை அல்லது கேட்கும் திறனில் சிக்கல்கள், ஒழுங்கற்ற இதய துடிப்பு அல்லது மாரடைப்பு. மின்சார அதிர்ச்சியால் பாதிக்கப்பட்ட உடல் பாகம் எரிந்து போவது. முதலுதவி அளிப்பதற்கு முதலில் நீங்கள் அமைதியுடன் இருக்க வேண்டும். பாதிக்கப்பட்டவர் மீது இன்னும் மின்சாரம் பாய்கிறதா என்பதை பாருங்கள். உங்கள் சொந்த பாதுகாப்பிற்காகவும் பாதிக்கப்பட்டவரின் பாதுகாப்பிற்காகவும் மின்சார மூலத்தை கவனமாக அணைக்கவும். முடிந்தால் பிரதான மின் சுவிட்சை அணைத்து விடவும். பாதிக்கப்பட்டவரை மின்சார ஆதாரத்திலிருந்து பிரிக்க மின் கடத்தாத பொருள் ஒன்றை பயன்படுத்தவும். உலர்ந்த மரம், துடைப்பத்தின் கைப்பிடி அல்லது பிளாஸ்டிக் போன்றவை. மின்சார தொடர்பு துண்டிக்கப்பட்ட பின்னரே முதலுதவி அளிக்க பாதிக்கப்பட்டவரை தொடவும். முதலில் பாதிக்கப்பட்டவரின் நிலையை பார்க்கவும். மின்சார அதிர்ச்சிக்கு பிறகு பாதிக்கப்பட்டவர் இந்த 3 நிலைகளில் ஒன்றில் இருக்கலாம். 1. முதலாவதாக, பாதிக்கப்பட்டவர் சுய நினைவுடன் இருப்பது. மின்சாரம் பாய்ந்த இடத்தில் தீக்காயங்கள் ஏற்படுவது. 2. இரண்டாவதாக, பாதிக்கப்பட்டவர் சுய நினைவின்றி இருப்பது, ஆனால் சுவாசிப்பது. 3. மூன்றாவதாக, பாதிக்கப்பட்டவர் சுய நினைவின்றி இருப்பது, சுவாசிக்காமல் இருப்பது. முதல் சூழ்நிலையில் பாதிக்கப்பட்டவர் சுய நினைவுடன் இருக்கிறார், நன்றாக சுவாசிக்கிறார், ஆனால் மின்சார அதிர்ச்சியால் தீக்காயம் ஏற்பட்டுள்ளது. அத்தகைய சூழ்நிலையில் எரிச்சல் உணர்வை போக்க அந்த பாகத்தை 10 முதல் 15 நிமிடங்கள் தண்ணீருக்கு அடியில் காட்டி குளிரச் செய்யவும். இதன் பிறகு மின்சாரம் தாக்கியதால் பாதிக்கப்பட்டவரை மருத்துவரிடம் அழைத்து சென்று பரிசோதிப்பது அவசியம். இரண்டாவது சூழ்நிலையில் பாதிக்கப்பட்டவர் மயக்கம் அடைந்தாலும் சுவாசிப்பார். உடனடியாக ஆம்புலன்ஸை அழைக்கவும். தொலைபேசி மூலம் நிலைமையை தெளிவாக விளக்கவும். வெளிப்புற காயங்கள் ஏதேனும் உள்ளதா என விரைவாக சரிபார்க்கவும். பின்னர் பாதிக்கப்பட்டவரை மீட்பு நிலையில் படுக்க வைக்கவும். பாதிக்கப்பட்டவருக்கு எங்காவது தீக்காயம் ஏற்பட்டிருந்தால் தண்ணீரில் நனைத்த சுத்தமான துணியை பயன்படுத்தி ஒத்தடம் கொடுக்கவும். மூன்றாவது சூழ்நிலை மிக தீவிரமான நிலை. பாதிக்கப்பட்டவர் மயக்கத்தில் இருக்கிறார், நாடி துடிப்பும் இல்லை, சுவாசமும் இல்லை. இந்த சூழ்நிலையில் அவசரமாக ஆம்புலன்ஸை அழைத்து உடனடியாக சிபிஆரை தொடங்கவும். சிபிஆர் கொடுப்பது பாதிக்கப்பட்டவரின் உடலில் ஆக்சிஜனுடன் கூடிய இரத்தத்தை தொடர்ந்து ஓட செய்கிறது. இது ஒரு உயிர்காக்கும் உத்தியாகும். மின்சார அதிர்ச்சியிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள திறந்த நிலையில் உள்ள அல்லது மூடப்படாத வயர்களை பயன்படுத்த வேண்டாம். மின் சாதனங்கள் மீது தண்ணீர் படாமல் பார்த்து கொள்ளவும். ஈரமான கைகளால் மின்சாரம் பாயும் இடங்களை தொடாதீர்கள். மின் வேலை செய்யும் போது ரப்பர் அல்லது பிளாஸ்டிக் செருப்புகளை அணியுங்கள். மின் சாதனங்களை நல்ல நிலையில் வைத்திருங்கள். வயரிங்கை சரியாக பராமரியுங்கள். மிகவும் பழைய வயர்களும் மின்சார அதிர்ச்சியையும் ஏற்படுத்தும். மின் இணைப்புகளுக்கு முறையாக எர்த்திங் செய்யவும். மின் உபகரணங்களை குழந்தைகள் தொடாமல் பார்த்து கொள்ளவும். மின்னல் அல்லது புயலின் போது மரத்தின் கீழ் நிற்க வேண்டாம்.
வேகமாக ஒரு கட்டிடத்திற்குள் சென்றுவிடவும். ஒரு முக்கியமான விஷயம், மின்னல் காரணமாகவும் மின்சாரம் தாக்கலாம். அத்தகைய சூழ்நிலையில் பாதிக்கப்பட்டவரை உடனடியாக தொட்டு முதலுதவி அளிக்கலாம். அப்போது பாதிக்கப்பட்டவர் மீது மின்சாரம் பாய்ந்து கொண்டிருக்காது. முதலுதவி செய்யும் முறை முன்பே கற்றுக்கொண்டதுதான். முதலுதவி பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். எச்சரிக்கையாக இருங்கள்.